குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தினம் தகவல் துளிகளில் சில கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ 12th எத்திக்ஸ் புக்கில் முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது கேட்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். தஞ்சாவூர் கோவில் பிரகதீஸ்வரம் என அழைத்தவர்கள் யார்? தஞ்சாவூர் கோவிலுக்கு பெருவுடையார் கோவில்னு தான் பெயர் இருக்கும். ஆனால் நம்ம வழக்கத்தில் பிரகதீஸ்வரர் கோவில்னு சொல்கிறோம். அந்த பிரகதீஸ்வரருங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அதை பிரகதீஸ்வரம்னு அழைச்சவங்க யார் அப்படின்னா மராத்தியர்கள் தான் அழைச்சிருப்பாங்க. அப்போ இந்த தஞ்சாவூர் கோவிலுக்கு பிரகதீஸ்வரர் கோவில்னு பெயர் வச்சவங்க யாருன்னா மராத்தியர்கள். தமிழில் அதுக்கு பெருவுடையார் கோவில்னு பெயர். திரிபுவன கம்பகரேஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது? 3ஆம் குலோத்துங்கன். 3 திரி போட்டு கோவில் கட்டணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரிபுவன கம்பகரேஸ்வரர் கோயில் 3ஆம் குலோத்துங்கன். கங்கை கொண்ட சோழபுர விமானத்தின் உயரம் 150 அடி. முதலாம் ராஜராஜனோட பையன் ராஜேந்திர சோழன் வட இந்திய படையெடுப்போட வெற்றியோட நினைவாக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியிருப்பார். அந்த கோவில் விமானத்தோட உயரம் 150 அடி. இதோட எக்ஸ்ட்ரா தகவலாக 150 நான் சொல்கிறேன், நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கலித்தொகையில் கடவுள் வாழ்த்து சேர்த்து 150 பாடல்கள் இருக்கும். கடவுள் வாழ்த்து நீங்களாகனா 149, கடவுள் வாழ்த்து சேர்த்து 150 பாடல்கள். முக்கூடர் பல்லில் 150 அரிசி வகைகளை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு நெல் விளையணும்னா அதுக்கு 150 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி நம்ம 9th புக்கா 10th புக்கா தெரில, தமிழில் பாய்ச்சல்னு ஒரு லெசன் இருக்கும். கந்தசாமிந்து அவர் 150க்கு மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருப்பார். அது மாதிரி கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன்கிறவரும் 150க்கு மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருப்பார். எந்த கோவிலின் விமான சுவர்களில் 63 நாயன்மார்களின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன? தாராசுரம் கோவில். அப்போ 63 நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறை கூறும் நூல் எதுன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. விவேகானந்தரின் சிகாகோ மாநாட்டில் உரையாற்றும் போது மதகுருவாக இருந்தவர் யார்? கிப்பன்ஸ். விவேகானந்தர் அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோங்கிற மாநாட்டில் 1893 டேட்டு மட்டும் எனக்கு நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க. 1893 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எந்த மந்த்து எந்த டேட்டுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணும்போது அப்போ மதகுருவாக இருந்தவர் யாருன்னா கிப்பன்ஸ். ஏன்னா மதம் ரிலேட்டடாக தான் இவர் சொற்பொழிவாற்றவே போவார், சமயம் ரிலேட்டடாக. அப்போ அதில் என்ன சொற்பொழிவு, என் சகோதர சகோதரிகளேன்னு முதல்ல ஆரம்பிப்பார் அந்த சொற்பொழிவில். அக்பரால் மன்சப்தாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது 1571. மன்சப்தாரின்னா என்னென்னா குதிரைகள் அதிகமாக வச்சுருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதவி தான் மன்சப்தாரி. இதில் மன்சப்ங்கிறது அரபு மொழி சொல். இதுக்கு பேர் தகுதி, தரம். 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்சமண்டலி அப்படிங்கிற ஒரு குழு இருக்கும். அந்த குழுக்கள் இருந்ததை சொல்கிற கல்வெட்டு எதுனா சாஞ்சி கல்வெட்டு. இந்த சாஞ்சி கல்வெட்டு யாரோடதுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. யாருடைய காலத்தில் சுதர்சன ஏரி முக்கிய இடம் வகித்ததுன்னா குப்தர்களோட காலத்தில். சுழியத்தின் பயன்பாட்டை கண்டறிந்தவர்கள் ஆரியப்பட்டர். அந்த சுழியத்திற்கு மதிப்பு உண்டுன்னு சொன்னவர் ராமானுஜர். இவர் ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டியம்ங்கிற நூலில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆமாம், சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை பற்றி சொன்னவரும் ஆரியப்பட்டர் தான். அஜந்தா குகை ஓவியம் யுனெஸ்கோ பெற்ற ஆண்டு 1983. நம்ம சர்க்காரியா குழு, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவு ஆராய சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சிருப்பாங்கள்ல, சர்க்காரியா குழு, அந்த வருஷம். ஐஹோலே நகரில் 70 கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னா சாளுக்கியர்களால் கட்டப்பட்டது. இந்த ஐஹோலே கல்வெட்டை பொறிச்சவர் யாருன்னா ரவிகீர்த்தி. 2ஆம் புலிகேசி அவைக்கு வருகை புரிந்த சீன பயணி யுவான்சுவாங். இந்த யுவான்சுவாங் காஞ்சி கடிகைக்கு வந்திருப்பார். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்தத்தை கற்றுக்கொள்வதற்கு வந்திருப்பார். முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில், அப்புறம் ஹர்ஷரோட காலத்தில் வந்திருப்பார். 2ஆம் புலிகேசி அவைக்கும் வந்திருக்கிறாரு. இதனால் இவரை புனித யாத்ரீகர்களின் இளவரசர்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பயணம் மேற்கொண்டுட்டே இருக்கிறார்ல. இதில் எல்லாமே தெரியும். 2ஆம் புலிகேசி எனக்கு நியூவாக இருக்குது. உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்கணுன்னா இவர் 2 புலிக்கு சமம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் வேதங்கள் மற்றும் இலக்கணங்கள் கற்பித்ததை பற்றி கூறும் கல்வெட்டு அணியூர் கல்வெட்டு. இலக்கணத்தில் என்ன வரும்? அணி இலக்கணம் வருமா? அப்போ அது அணியூர் கல்வெட்டு. சுந்தர சோழனின் மனைவி வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறியதை எது கூறுதுன்னா திருவாலங்காடு செப்பேடு. சுந்தர சோழனை பற்றி சொல்கிறது அன்பில் செப்பேடு சொல்லும். அவளோட மனைவி உடன்கட்டை ஏறினதை திருவாலங்காடு செப்பேடு சொல்லுது. லக்ஷ்மி அந்தாதி என்ற நூலை இயற்றியவர் கம்பர். கம்பருக்கு சரஸ்வதி அந்தாதி, சடகோபுர அந்தாதி, திருக்கை வழக்கம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். லக்ஷ்மி அந்தாதி எழுதினவரும் கம்பர் தான்.
விஜயநகரத்தின் மற்றொரு பெயர் விருபாட்சிபுரம், வித்யாநகரம், ஹோசப்பட்டினம். மனுசரிதம் என்ற நூலை எழுதியவர் அல்லசாணி பெத்தண்ணா. இந்த அல்லசாணி பெத்தண்ணா கிருஷ்ணதேவராயரோட அவையில் 9 நவரத்தினங்கள்னு இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் அல்லசாணி பெத்தண்ணா. ஏன்னா சாணி அல்லவா பெத்து போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர்கிட்ட மனு கொடுக்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுசரிதம். பிரம்மஞான சபையின் அடையாறு கிளை தொடங்கப்பட்டது 1882. இதில் 1882 தான் பாரதியார் பிறப்பார். ஹண்டர் குழு அமைச்சதும் 1882 தான். அது தொடக்க கல்வி ஆராயறதுக்கும் பரிசுகள் கொடுக்கறத ஊக்குவிக்கிறதும் தான் ஹண்டர் குழு. இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் பசங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, ரேங்க் ஹோல்டராக இருக்காங்க, ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல, அப்படி கொடுத்து மோட்டிவேட் பண்ணணும்னு சொன்னதே ஹண்டர் குழு தான். இதே மாதிரி ஹண்டர் குழு ஜாலியன்வாலா பாக்லேயும் போட்டிருப்பாங்க. ஆனால் இது 2 வெவ்வேறு ஹண்டர் குழு. பஞ்சசீல கொள்கைக்காக உள்ள பாண்டுங் மாநாட்டில் எத்தனை நாடுகள் கலந்து கொண்டன? 29 நாடுகள். இதில் சீன பிரதமர் சுயன்லாயும் நம்மளோட இந்திய பிரதமர் நேருவும் தான் கலந்து கொள்ளுவாங்க. இதில் ஹெட்டாக இருப்பாங்க. ஆனால் இதில் 29 நாடுகள் கலந்து கொண்டிருக்கும். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது எந்த நூலில் உள்ளதுன்னா ஔவையார் எழுதிய நல்வழி. ஔவையார் மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை ஆட்சி, நல்வழி இது எல்லாம் இவங்களோட நூல் தான். ஆட்டக்கதை என அழைக்கப்பட்ட நடனம் கதகளி. பஞ்சமுக வாத்தியம் என்ற கருவி திருவாரூர் தியாகராஜர் கோவிலிலும் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலும் மட்டுமே உள்ளன. நம்ம இசைக்கருவிகள் அப்படின்னு ஒரு லெசன்ஸ் இருக்கும். அதில் ஒரு குடத்துக்கு நடுவில் ஒரு பெரிய இதாக இருக்கும். சுற்றி 4 இது இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இசை வாசிக்கும்னு சொல்லுவாங்களா, அதான் பஞ்சமகா வாத்தியம். அது எங்கன்னா திருவாரூர் தியாகராஜர் கோயிலிலும் திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலையும் மட்டும்தான் இருக்கும். அது ரோஜா இதழ்களாலான வாசனை திரவியத்தை அறிமுகப்படுத்தியவர் நூர்ஜஹான். ஜஹாங்கீரோட மனைவி. இவங்களுக்கு மெஹருன் நிஷாங்கிற ஒரு பெயரும் உண்டு. பிரியாணியையும் மைதாவிலான உணவு வகையும் அறிமுகப்படுத்தியவர்கள் முகலாயர்கள். இது குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. முகலாயர்கள் எந்த வகையான உணவை போரின் போது உபயோகப்படுத்தினர்னா கோதுமை பண்டம்னு கொடுத்துருந்தாங்க. இதில் மைதாவிலான உணவுன்னு கொடுத்துருக்காங்க. மைதா கோதுமை ப்ராடக்ட் தானே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோட துலுக்மா போர் முறை மராத்தியர்களோட கொரில்லா போருக்கு அடித்தளமாக இருந்ததுன்னா பாபரோட துலுக்மா போர் முறை. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதே மாதிரியே தினம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தினம் இதை மாதிரி டைப் பண்ணி தினம் உங்களுக்கு போட்டு விடுறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.